திருவண்ணாமலை மாவட்டம் தீபமலையில் பெய்த கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டதால் 3 வீடுகளை மண் சூழ்ந்திருக்கிறது. அங்கு சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இருக்கிறார் செய்தியாளர் இஸ்லாம். தற்போது மீட்பு பணியில முன்னேற்றம் காணப்படுகிறதா? என்ன நிலவரம்? பெஞ்சல் புயல் நேற்று முன்தினம் இரவு கரையை கடந்தாலும் நேற்று முழுவதும் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவு இருந்துச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் நேற்று நாள் முழுவதும் மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் நேற்று மாலை நாம் நிற்கக்கூடிய இந்த தீபமலையினுடைய அடிவாரத்தில் வஉசி நகர் பகுதியில் தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறை சரிந்து விழுந்தது. அதன் காரணமாக இந்த மலையில் மண் சரிவு ஏற்பட்டு இந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3க்கும் மேற்பட்ட வீடுகளை அந்த மண்கள் சூழ்ந்தது. இந்த மண் சரிவால் அந்த வீடுகள் இருந்த 7 பேர் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று தொடர்ச்சியாக மழை பெய்திருந்த காரணத்தினாலும் நேற்று இரவாகி இருந்த காரணத்தாலும் இந்த பகுதியில் மீட்பு பணியை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியல. அதன் காரணமாக நேற்று இரவான தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. அவர்கள் இந்த பகுதியை ஆய்வு செஞ்சாங்க. மிகவும் குறுகலான பகுதியாக இருப்பதால் அவர்கள் இன்று காலை 6 மணி அளவில் அவர்கள் மீட்பு பணியை தொடங்கினாங்க. பெரிய இயந்திரங்களை வைத்து இங்கே மீட்பு பணியை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. காரணம் குறுகலான பகுதியாக இருக்குது. அதன் காரணமாக வெறும் சிறிய இயந்திரங்கள் மற்றும் அதிக அளவிலான தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர், அதே போல் தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் என வீரர்கள் இந்த பகுதியில் மீட்பு படையில் ஈடுபட்டு இருக்காங்க. காலை 6 மணி முதல் தற்பொழுது அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இந்த பகுதி அந்த மண் சரிவால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை முதலில் அப்புறப்படுத்தும் பணியும், தொடர்ச்சியாக அந்த கற்கள் அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய கற்களை அப்புறப்படுத்தும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. 2 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இந்த பணி நிறைவடைந்த பின்புதான் முழுமையாக அந்த மண் சரிவில் சிக்கியிருக்கக்கூடியவர்கள் மீட்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இந்த சம்பவத்தை அறிந்த இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நம்மிடையே இருக்க அவர்களிடம் கேட்போம். சார் வணக்கம். இப்போ நேற்று என்ன மாதிரி சம்பவம் ஆச்சு, எப்போ நடந்துச்சு? நேற்று சுமார் சாயந்தரம் ஒரு 4:30 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்தது சார். இந்த பகுதி மக்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மழையை பார்த்ததில்ல. திடீர்னு வரவே ஜனங்களுக்கு என்ன செய்யறதுனே உடனே புரியல. மண் சரிவு ஏற்பட்டு அப்படியே ஒரு 3-4 வீடு விழுந்தது. அந்த ஒரு வீடு மட்டும் அவங்க வெளியில் வந்துட்டாங்களா இல்லையான்றது யாருக்கும் தெரில. ஆனால் அவங்க இன்னை வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்கல. இன்னும் மிஸ்ஸிங்காக தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால் நேற்று நைட்லேருந்து அந்த ரெஸ்கியூ டீமும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பேரிடர் மீட்பு படையும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் உடனே அவங்கள எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணிட்டு வேறு ஸ்கூல்லலாம் வச்சு அவங்களுக்கு உணவுப் பொருள்லாம் கொடுத்துட்டுருக்கோம். இந்த பகுதியில் மக்கள் ரொம்ப ஒரு பாதித்த சூழ்நிலை, பயந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க இன்னும். ஏன்னா எல்லாருமே இப்போ இந்த பகுதியிலேருந்து எல்லாருமே வீடெல்லாம் காலி பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டோம். இன்னுமே ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்ததில்ல. மண் சரிவுலாம் இங்கே ஏற்பட்டதே இல்லை. இது முதல் தடவை. மனதளவில் ரொம்ப மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர், அமைச்சர் அவர்கள் இங்கே வந்துட்டார். எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே அமைச்சர் நடவடிக்கை எடுத்து எல்லாம் சொல்லிட்டாரு. பேரிடர் மீட்பு குழு எல்லாருமே பார்த்துட்டாங்க. மீட்பு பணிகள் நடந்துருக்குது. இது ரொம்ப மிக குறுகலான பாதை இது. அதனால் இங்கே எந்த ஜேசிபியோ இல்லை இட்டாச்சியோ எந்திரங்கள் வர்றதுக்கு தாமதமாகுது. இங்கே வரவும் முடியாது. அதனால் அந்த மீட்பு குழு நடந்துருக்குது சார். நீங்கள் நேற்று என்ன சம்பவம் நடந்துச்சு, எப்படி மீட்டிங்க சார்? நேற்று சாயந்தரம் 4:30 மணி இருக்கும் சார். மழை நிறையா மண் சரிவு மாதிரி ஏற்பட்டு அந்த பாறை உருண்டு ஓடி அப்படியே விழுந்து அந்த 3 வீட்டில் இதாகி ஒரு வீடு மட்டும் உள்ளே அப்படியே அமைச்சு. அது உள்ளே ஒரு 7 பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்க மிஸ்ஸிங். அவங்க அதை தேடிட்டு இருக்காங்க. எங்கே இருக்காங்க ஏது இருக்கான்னு தெரியல. ஆனால் டவுட்டாக இருக்குது. அது உள்ளே தான் இருப்பாங்களா என்னன்றது டவுட்டாக இருக்குது ஐயா. அதுக்காக இங்கே இருந்தவங்களாம் காலி பண்ணின்னு அந்த ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் தங்க வச்சு அமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். வேலை அமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பேரிழப்பு குழு, கலெக்டர் எல்லாம் நைட்டே பார்த்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐயா. அவர்கள் சொல்வதை கேட்கும். நேற்று மாலை இந்த சம்பவம் நடந்திருக்கு. மாலையிலேருந்து தொடர்ச்சியாக இந்த பகுதியை சேர்ந்தவர்களை உடனடியாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க. தொடர்ச்சியாக மீட்பு படை வீரர்களும் இந்த பகுதியில் குவிந்து அவர்களும் மீட்பு பணியில் நேற்று இரவு தொடங்கிட்டாங்க. இரவு நேரம் மழை என தொடர்ச்சியாக இருந்ததால் இரவு தொடர்ச்சியாக மீட்பு பணியை மேற்கொள்ள முடியாதனால மீண்டும் இன்று காலை இயந்திரங்களை கொண்டு மீட்பு பணி நடைபெற்று இருக்கு. பெரிய இயந்திரங்கள் உள்ள இருக்க வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. காரணம் இந்த பகுதி குறுகலான ஒரு பகுதியாக இருக்கு. அதன் காரணமாக மனிதர்கள் தான் முழுமையாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட வீரர்கள், NDRF வீரர்கள், அதே போல் தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி வீரர்கள் என 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக நேற்றே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் மின் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த
மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் வீடுகளில் வந்து ஒரு 7 பேர் இருந்ததாக வந்து கூறப்படுது. அவர்கள் 7 பேரும் வந்து எங்கே இருக்கிறார்கள், ஏற்கனவே அவர்கள் இருந்ததன் காரணமாக அவர்கள் அங்கு தான் இருப்பார்கள் என வந்து சொல்லப்படுது. ஆனால் உறுதியாக அதனுடைய தகவல்கள் வந்து எதுவும் தரவில்லை. இந்த பகுதியுடைய மக்களுடைய விருப்பம் வந்து அவர்கள் இங்கே இருக்கக்கூடாது, அவர்கள் வெளியில் வந்து தான் சென்றிருக்க வேண்டும் என வந்து எல்லோருடைய வேண்டுதலாக வந்து இருக்குது. இருந்தபோதும் தொடர்ச்சியாக அந்த முழுமையான இந்த மீட்பு பணி முடிந்தால்தான் இந்த நிலவரம் முழு விவரம் வந்து தெரிய வரும். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.